தலைவர் சொன்னார், பாசிசமா பாயசமா? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய பேர் உட்காந்து டிபேட்ல பேசினாங்க. அது என்ன பாயசம்? அவருக்கு அந்த அரசியல் தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி அவர்களால் ஒன்றாம் உலக போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களையும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது. அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவங்க கையில் எடுத்தாங்க. அதே இனவாத அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம். பாயசம் சொன்னோன்னே என்ன நினைச்சிட்டாங்கன்னா திமுகலாம், பரவாயில்ல அவர் நம்மள கொஞ்சம் ஸ்வீட்டா தான் திட்டுறாரு, தெரியல இன்னும் அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது. மூன்றாம் தலைமுறை இல்ல, மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாதுன்னு நாசிசம்னு சொல்லணும். அப்பதான் கொஞ்சம் புரியும். ஸ்ட்ரைட்டா ஹிஸ்டரி புரிய வைக்கணும். நாசிசம் எப்படின்னா பாசிசோடைய முசோலினியோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்துல. அவர் பேர் தான் ஹிட்லர். அவர் தான் பாசிச உருவாக்குனார். நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி. அந்த கட்சியோட பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோசியலிஸ்ட், லேபர், தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படிலாம் இருக்கும். நம்ம திமுக மாதிரி ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு. அண்ணா அவர்கள் உருவாக்கி ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா மூணாவது தலைமுறையில ஒன்னே ஒண்ணுதான் ஊழல். சும்மா பேருக்கு பேசிக்குவோம், ஜனநாயகமே இருக்காது. நம்ம சட்டசபையில பேசுவாங்கல்ல, நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவையை நடத்தினாரு, அவரை நம்ம ஸ்பீக்கர் ஆகிடலாம். சட்டசபை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறத காமிக்கிறதே கிடையாது. வேல்முருகன் அண்ணன் பேசினா கூட காமிக்கிறது கிடையாது. ரொம்ப ஓவரா பேசுற உட்காரு. என்னடா ஜனநாயகம்? சட்டசபையில பேசினா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார், அங்கிருந்து பேப்பர் வரும், திடீர்னு முழங்குவார், கேமரா அவர் மட்டும் காமிக்கும். எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் சபையில இருக்க மாட்டாரு, வெளியே போயிருப்பாரு, அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும். உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல, பண்ணதில்ல. எவ்வளவு பெரிய தவறு! மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோடைய ஒரு உயிர் நாடி. ஒவ்வொரு நாளும் மக்கள் எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மானியம் மறந்து உட்கார்ந்து 2 நாள் டிபேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க, இங்க லைவும் கிடையாது. ஆனா இங்கிருந்து எம்பிகள் போய் நம்ம அக்கா கனிமொழி அக்காலாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுங்க, பேச விடல. இங்க என்ன நடக்குது? எல்லாரையும் பேச விடுறீங்களா? எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது? மக்களுடைய குரல் வலிகளை நீங்கள் சட்டசபையில நெருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் ஜனநாயகம் இல்ல. சட்டசபையில ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இங்க ஜனநாயகமே இல்ல. சோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக, அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுக மாத்தினாரு, ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம் எல்லாம் கிடையாது, எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார், தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.